இந்த எலெக்ஷன் முடிவு வந்ததுக்கப்புறம் வந்த மொத்த ரூமர்ஸை பார்ப்போமா. மொதல் ரூமர் அதிமுக திமுக கூட்டணின்னு ஃபஸ்ட்டு கிளப்புனாங்க. அது உண்மையாக போய் இப்போ வரைக்கும் தெரியாது. ரெண்டாவது இப்போ அமமுகவோட எம்எல்ஏவோடது உள்ளே வந்திருக்குன்றாங்க. அது ரெண்டாவது. மூணாவது திருமாவளவன் துணை முதலமைச்சர் கேட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அது அவர் சொல்லலை, நியூஸ் சொன்னது. இது எப்படின்னா நம்பிக்கைத்தக்க வட்டாரங்கள் சொன்னதுன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கைத்தக்க வட்டாரங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒன்று. மூணாவது 108 சீட்டுமே நாங்கள் ரிசைன் பண்ணுருவோம், இவங்க ஒரு வேளை கூட்டணி வச்சு அதிமுகன்றது. நாலாவது, எதுக்குமே ஸ்ட்ராங்காக அந்த கட்சியிலேருந்து ஒரு லெட்டரோ இல்லை அந்த கட்சி தலைவர்களோ எந்த மீடியாலையும் சொல்லலை. இது எல்லாமே நம்பிக்கை தகுந்த வட்டாரங்கள் இந்த மீடியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ரூமர்ஸ். ஆக்சுவல் ஃபேக்ட் இஸ் கோயிங் டு பி வாட். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தக வட்டாரங்கள்னு சொல்லி நான் கூட ஒன்று சொல்ல முடியும். என்னை யார் கேட்க போகிறா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே ஆளுக்கு ஒரு நம்பிக்கை தகுந்த வட்டாரங்களை பேசிட்டாங்க. செம்புலம் அக்கா முந்தானத்து அவங்க ஒரு நம்பிக்கை தகுந்த வட்டாரத்துக்கு வந்தாங்க. ஜூலி அக்கா அவங்க ஒரு நம்பிக்கை தகுந்த வட்டாரங்கள். இந்த மிடில் ஃபிங்கர் அவங்க ஒரு நம்பிக்கை தகுந்த வட்டாரம். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாடு இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இந்த பிரச்சனை வரப்போகிறதில்ல. நேரடியாக பிஜேபி கோட் ரூலர்ஸ் வெரி சூன். இப்போ அதுதான் நடக்க போகுது. சம்டைம்ஸ் பார்த்தா விஜய் இந்த எலெக்ஷன் நிற்காமல் இருக்கலாமோ அப்படின்னு மட்டும் தோணுது. ஜெயிக்க வச்சோம், எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிக்க வச்சோம். ஒரு 118 சீட் ஜெயிக்க வச்சிருக்கூடாதா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வச்சு அந்த மனுஷன் சாவச்சு இந்த மனுஷனுக்கு வாய்ப்பு குத்து இவரை சாவச்சு கடைசியில் டேரெக்டாக பிஜேபி கூட உள்ள குறைச்சிருவோம் எல்லாரும் சேர்ந்து. என் பேர் மேக்ஸ்.